நம்ம என்ன விளையாட போறோம்னா வந்து சொப்பு ஜாமா தான் விளையாட போறோம். அது உண்மையாவே நான் சமைக்க போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா அந்த மண்ணு இந்த மாதிரிலயே நான் சமைப்பேன். இன்னைக்கு வந்து நான் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பியும் வந்து விளையாட வரான். வாங்க விளையாடலாம். வரேன். அப்ப இன்னைக்கு வந்து எங்க அப்பாவுக்கு தான் நான் வந்து சோறாக்க போறோம். எங்க அப்பாவுக்கு நான் வந்து பரிமாற போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிடலாம். நீ போய் அரிசி வாங்கிட்டு வா கடையில போய். அரிசி வாங்கிட்டு வந்து அங்க போய் வாங்கிட்டு வா. வந்துட்டா என் தம்பி, வா. இதுல போடு போடு. ஓகே, இதுல போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து வாங்க அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம முதல்ல பாருங்க, இவ்வளவு 100 கிராம் அரிசி வாங்கியிருக்கோம் நாங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு. இங்க பாருங்க 100 கிராம் அரிசி, பிரியாணி அரிசி வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் இது வந்து ஃபுல்லா இது வந்து குடிக்கிற தண்ணி. வந்து இங்க பாருங்க வாட்டர்ஸ். இது வந்து நான் இப்போ வந்து அந்த குட்டி கோடாடு, இந்த குட்டி கோடை இது வந்து ஜாயிண்டா கொடுத்தது. இது இந்த ரெண்டுமே ஜாயிண்ட். இது குட்டி வேணும்னா குட்டி, பெருசு வேணும்னா பெருசு. இது உங்க வீட்டுல இருக்குதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு குடம் ஊத்துறதுக்கு கொஞ்சம் நம்பிடுச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் மறுபடி ஊத்திக்கலாம் நம்ம, அப்பதான் நிறைய சாப்பாடு இருக்குல்ல. இன்னைக்கு நான் வந்து கருவேப்பிலை தொக்கு தான் நான் பண்ண போறேன் இன்னைக்கு. வாங்க, உண்மையாவே எல்லாம் பண்ண போறது இல்ல, சும்மாதான் பண்ண போறோம். இதெல்லாம் எடுக்காதறையான்மா. என் தம்பி இப்படிதாங்க துருத்துருன்ட்டே இருப்பான். நெக்ஸ்ட் வந்து ஊற வச்சுக்கலாம். இருங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க உப்பு மிளகா அடைஞ்சேன்னு வச்சுக்கோ. தட்டே ஒழுங்கா தட்டு. அது இல்லடா, ஐயோ இந்த மாவாட்டுறத கர்மம் இங்கதான் போகும். இந்தா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பண்ணுந்தா. அப்புறம் இது வந்து ஊறிடுச்சு. இப்ப நம்ம வந்து சாப்பாடாக்க ரெடி பண்ணலாம். அடுத்து பத்த வைக்காத இது ஒரு சாப்பாடு. ஐயோ ஒண்ணு உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம இப்ப வந்து ஒரு கொட்டை வச்சுட்டு நம்ம பண்ணலாம். என் தம்பி பாருங்க என்னென்னமோ பண்ணி ஹீரோயும் அவ்வளவு தண்ணியா ஊத்துவாங்க. அப்ப பாருவா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் வந்து கரெக்டா அடுக்கிட்டேன் இந்த கொட்டை வச்சு. ஏன்னா வந்து உழுக்கும் அது, அதனால வந்து நான் கலக்கிக்கிட்டேன். நல்லா கலக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குது சோறு. நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா இருக்கு. எங்களோட மாடி பாருங்க எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்குதுன்ட்டு. நாங்க இங்க மட்டும் உட்கார்றதுக்குன்னே ஷெட் போட்டிருக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா துணியெல்லாம் காய போட்டுருக்கிறோம், நல்லா காத்து வருதுன்ட்டு. நெக்ஸ்ட் சோறு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இப்ப சாப்பாடு சுடுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னமோ போட்டு கலந்துருக்காச்சு சூடு. பிடிக்கிறது இங்க இதுதான் வந்து எங்களோட பிடிக்கிற மிஷின். இங்க பாருங்க அப்படியே தூக்கிடலாம்னு இருக்கு பேசாம. சுடுது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆட்டிட்டியா போது விடு, சூர்த்தனை ரொம்ப பண்ணுவேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி எப்படி அழகா ஆட்டியிருக்கான்ட்டு கலர்ல.
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சோறே காணோம். இங்க பாரு சோறு. தண்ணிலலாம் ஆடக்கூடாது, கொஞ்சம்லாம் வேணாம். சரி கொடு, நானே கொடுக்குறேன். கட். போதும் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கருவேப்பிலை தொக்கு. இங்க பாருங்க, இதான் கருவேப்பிலை தொக்கு. இங்க பாருங்க எப்படி ஷோ கொட்டராவே காணும். இதுக்குள்ள அப்படி கொட்டிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே வரல பாருங்க. கருவேப்பிலை காஞ்சி போன நாத்தா அடிச்ச கருவேப்பிலை. நல்லா நான் இடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் சோறாக்குனது வடிக்கணும். நம்ம இன்னைக்கு வடிச்சிடலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வடச்சட்டி இருக்குல்ல, இந்த வடச்சட்டி எடுத்து எங்க வடிகட்டுறதுதான் இங்க இருக்கு. ஒரு கொட்டரா வேணும், சின்ன கொட்டரா வச்சு இப்படி வடிகட்டி வச்சு அரிசி சாப்பாடுக்கு தானே இருக்கு. பாருங்க நல்லா, இங்க பாருங்க வடிகட்டிடலாம் நம்ம. இது சாப்பாடு வச்சுக்கோ, நல்லா இருக்கும் வாசடி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சாப்பாடு. ஓகே, இப்ப நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆமா, அரிசி இல்லைன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாதி அரிசி அவன் தான் காலி பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ். காட்டு எங்க போடணும். நேரம் போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியா வடிகட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி இருக்குதுல, இந்த தண்ணி இப்ப நம்மளுக்கு வேஸ்டே பண்ண வேணாம். இந்த தக்காளி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, அதுல நம்ம இதை சேர்த்திடலாம். எங்க அப்பாக்கு பாருங்க வாயு வருதாமா. நல்லா இப்படி நல்லா மேஷ் பண்ணி. ஐயோ அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படி மேஷ் பண்ணி பெசரி கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடும் போது மட்டும் யாரும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொத்து பண்ணிட்டோம். இன்னும் என்ன பண்ண போறோம்னா, அப்படியே சோத்துல தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கருவேப்பிலை தொக்கு எங்க அப்பாக்கு இன்னைக்கு கொடுக்கணும் சோறு. ஓகே, சாப்பாடு எல்லாம் கூப்பிட போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு போட்டுக்கலாம். இது தட்டு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த அழகான ஒரு தட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்பாக்கு பிடிச்ச வத்த குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சாப்பாடு. அவனுக்கு ரசம் செஞ்சிருக்கான். இங்க பாருங்க சாப்பாடு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு போட்டுக்கலாம். போதும்னு சொல்லுவா. எந்த குழம்பு வேணும்? ரசம் வேணுமா? அது வேணும். பாருங்க, சிக்கன் தொக்கு. போதுமா? போதுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத என் வீடியோ டெய்லி வரும். அது வரைக்கும் பாய்.